என்ன ஒரு லவ். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஸ். இந்த என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என் ஃபீலிங்ஸை வளர்ந்துட்டாங்க. என் லவ் வந்து அவங்க கொச்சப்படுத்திட்டாங்க. என்ன வந்து வெளில போறப்ப அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க, நான் என்ன பியூட்டிஃபுல் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நாள் ஆச்சு தான் சொல்லுவோம். ஆனா நம்ம கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரெடியும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. பாரு கமுதி வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காங்க, என்ன நீங்க அதை பத்தி ஒன்னும் வீடியோ போடல, ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அந்த வீடியோல தான் இன்னைக்கு வந்துருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாரை ரோஸ்ட் பண்ணும், யாரை வந்து ட்ரோல் பண்ணும் எல்லாத்தையும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ அதுவா உங்களுக்கு வரும். சோ அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்த்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூங்க. இந்த இன்டர்வியூ வந்து பாட்காஸ்ட்னு சொல்றாங்க, அது என் வாயில வரல, பரவாயில்ல. அதை பத்தி பார்த்தா இது வந்து 2 பார்ட், அவங்களே 2 பார்ட்டா பிரிச்சு போட்டுருக்காங்க. நம்மளே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம 2 வாட்டி பிரிச்சு போட்டிருந்தோம். அதே இப்ப மறுபடியும் இன்னொரு பார்ட் விட்டுருக்காங்க, பார்ட் 2. இது பாத்தீங்கன்னா ஒன்லி லவ் லாஃபர் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உள்ள பார்த்தா எல்லா வன்மம் கோவம் அதே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த இன்டர்வியூ போயிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்வியூ நிறைய வந்து வெளில வந்திருக்கு, நிறைய வன்மங்களும் வெளில வந்திருக்கு. நிறைய வன்மங்கள்ல ஃபுல்லா வன்மம் தான் உள்ள வந்திருக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? இப்ப ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த பேபிங்கிற வார்த்தை தான் இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உன நான் பேபின்னு கூப்பிட்டு உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாரு கேக்குறாங்க. இல்ல புரியல. அது கமருதீன் எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப போக போக அப்படி ஆகிடுச்சு. அதுவும் ஹவுஸ்மேட் நிறைய பேர் சொன்னாங்க அப்படி வந்து எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் என்ற சொன்னாங்க. ஆனா அதை நான் கேட்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் நினைச்சாங்க. அப்புறம் அந்த பாட்காஸ்ட் எல்லாம் மீறி போகுது. அதுக்கு வந்து பாரு சொல்றாங்க, இல்ல இது பாட்காஸ்ட் ஓகே அப்படின்ட்டு பாருவே சொல்றாங்க. நாம அது அப்படிதான் பேசுவேன். கமருதீன் பிளேயிங் பத்தி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, நீங்க அப்படி ப்ளே பண்ணாத, நீ நல்லா தனியா இருந்தா நல்லா ப்ளே பண்ணுவோம், கூட சேர்ந்தா நல்லா ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் சொன்னாங்க. நான் அதை கேட்கவே இல்லைன்னு சொல்லி கமருதீன் சொல்லியிருக்காரு. சரி நம்ம கூட இருக்கானே நல்லதுக்கு சொன்னா ஏன் நீ மூடுன்ற ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வேண்டியதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க இந்த பேபினா வாய்கினா உடச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதை வந்து இங்க சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பாருக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சா, ரொம்ப பிடிச்சி போச்சாங்க பாருக்கு. அது மட்டும் இல்லாம கமருதீன் எல்லா இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்காங்க, அதை பத்தி எல்லா இன்டர்வியூஸ்லயும் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆக்குறோம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரெண்டான ஆகல, உங்க மேல கோவத்துல ஃபேன்ஸ் போட்டு அடிச்சது. அது மட்டும் இல்லாம கமருதீன் எந்த இன்டர்வியூ தெரியல, ஒரே ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. உங்களை மாதிரி தான் ஒரே ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. அங்க மட்டும் தான் அவங்க பேசினாங்க, அங்க மட்டும் தான் வந்துச்சு. வேற ஒரு இடத்துல வந்து நான் பாக்கல. அப்புறம் இந்த மேட்ரு இன்னொன்று வருது. அது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வேற யாராச்சும் அப்படி வாய வச்சோன்னு சொன்னாங்க, நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன், நான் கமருதீன் இருக்கனாலதான் நீ அப்படி சொல்லியிருக்க, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்லியிருக்காரு. அதுக்கு பாரு பெண் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் கமருதீன் இன்னும் கேட்கறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப கோவத்தை ஹேண்டில் பண்ற அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது கோவத்தை இவங்க ஹேண்டில் பண்ணாங்களா, நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கல நீ. அப்புறம் தான் போக போக தெரியுது கோவத்தை கமருதீன் ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்ட்டு. அடி பாவி மகளே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிடிஎஃப் பாரு சொல்றாங்க. அந்த டிடிஎஃப் இப்படி கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிப்பாரு, அங்க இமேஜினேஷன் மட்டும் தான் பண்ண முடியும், அந்த அளவுக்கு தான் இமேஜினேஷன் பண்ணதே இருந்தது. அது எப்படின்னா அவங்க டிடிஎஸ் கிளாஸ்ல அந்த வால் டாஸ்ல சண்டை போட்டுப்பாங்களா, கை மேல வச்சதுக்கு கமருதீன் திட்டி இருப்பாங்களே, அந்த இவங்க பேசுறாங்க. அங்க வந்து நீ இப்படி பண்ணிட்டு அப்ப நைட் வந்து என்ன மன்னிப்பிக்காம இருந்தா நல்லா கார் டாஸ்க்ல அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கார் டாஸ்க்ல அந்த சம்பவம் நடந்திருக்காது, மத்தபடி உங்க 2 பேரோட சம்பவம் நடந்திருக்கும். நீங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீ பத்திட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம கார் டாஸ்க்ல நம்ம ரெட் கார்டு வாங்கணும்னு நம்ம டைட்டிலே பறி போச்சுங்க அங்க 2 பேரும். இது இவங்க கார் டாஸ்க்ல அவங்க ரெட் கார்டு வந்து டைட்டில் போச்சான். ஒன்னு வந்து பாருக்கு போற வேண்டிய டைட்டிலாம், இன்னொரு வந்து கமருதீன் போக வேண்டிய டைட்டிலாம், இல்லாட்டி 2 பேர்ல இன்னொருத்துக்கு பேர் வேண்டிய டைட்டில். ஆனா இப்ப 2 பேத்துக்கும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது, வெளில வந்ததுல இருந்து அன்அபிஷியல் நோட்லயே அவங்க எடுத்து பாக்கலையே, அபிஷியல் ஓட்டிங்க எங்க எப்படி இவங்க பாத்துருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வினோத் திவ்யா இவங்க தான் ஓட்டிங்ல வரும்போது வினோத் ஃபர்ஸ்ட், திவ்யா செகண்ட்ல தான் இருந்தாங்க. இவங்க 2 பேர் 3, 4 அப்படிதான் இருந்தாங்க. இவங்க வந்து டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உள்ளேயே பிறந்தாலும் டைட்டில் உங்களுக்கு போயிருக்காது. இன்னும் இமேஜினேஷன் ஓவரா பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா பண்ணுங்க. விட்டா நாங்க தான் டைட்டில், நாங்க போய் கப் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க போல. இதுல இன்னொரு விஷயமும் வெளில நல்லா தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, திவ்யா டைட்டில் வச்சது இங்க யாருக்குமே பிடிக்கல, பொறாமையில இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. 2 பேத்துக்கும் பிடிக்கல. ஆனா கமருதீன் மட்டும் என்னன்னு தெரியல, 2 சைடு கேம் விளையாடுற மாதிரி இருக்குதான் சொல்லணும். ஏன்னா நீங்க ஸ்டார் மியூசிக்ல பாத்திருப்பீங்க, அங்க ஒரு பேச்சு பேசுறாங்க, அங்க ஃபன் ஜாலியா இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வன்மத்துல செஞ்சு பேசிட்டு இருக்காங்க. ஒன்னும் புரியல, எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கரியரின் உச்சம் இருக்கு, அப்புறம் பாலிடிக்ஸின் உச்சம் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வன்மத்தின் உச்சம் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா பார்வதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அரோரா வந்து டிடிஎஃப் அடிச்சதும் சரி, ஃபைனல் போனதும் சரி, அரோரா அந்த உள்ள இருந்ததே சரி, பார்வால ஏத்துக்க முடியல. வன்மம் கோபம் பொறாமை எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லணும். அதை பத்தி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்ட் கடை காமிச்சிருக்கேன். அரோரா வந்து என் ஃபீலிங்ஸ்ல விளையாண்டாங்க, என்னால அதை தாங்க முடியல, ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப பியூரானது, என் ஃபீலிங்ஸ் வந்து விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்தா டிடிஎஃப் நம்ம தூக்கி இருக்கலாம், டிடிஎஃப் அங்க போயிருக்காது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் டிடிஎஃப் அரோரா டிடிஎஃப் என்ன தெரிஞ்சப்ப அங்க கால தள்ளி விட்டது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அங்க போய் உட்காந்துட்டு டிடிஎஃப் வாங்கிட்டாங்களே அவங்க எலிமினேட் பண்ணுவாங்களா அந்த வீக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தவங்க தான் பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரோரா அப்படி சொல்றாங்க, என் ஃபீலிங்ஸ் விளையாண்டாங்க, டிடிஎஃப் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த வன்மத்தில் தான் இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா வன்மத்தை காட்டிட்டு கடைசியில் ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருந்துட்டு போட்டோம்
அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்க நல்லா வந்திருக்குன்னு சொல்ல தேவையில்ல, அவங்க தான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு இருந்தது நீங்க, அதனால உங்கள்கிட்ட தான் அவங்க சொல்லி ஆகணும் தவிர நீங்க அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கிறாங்க. இப்ப அவங்களும் ஏதாச்சும் இன்டர்வியூல போயிட்டு வீட்டுக்குள்ள நடந்துட்டு நீங்க பண்ண வீட்டுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரையாங்கிளை பத்தி பாரு பேசுறாங்க. இந்த ட்ரையாங்கிளை பத்தி நீங்க நம்ம ட்ரையாங்கிள் வச்சு கேம் விளையாண்டாங்க அரோரா அப்படின்னு சொல்லி பாரு சொல்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியும். இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. இங்க இருக்கிறது ட்ரையாங்கிளே இல்ல, இது கமுதினும் லேட்டா சொல்லிட்டாரு. இது பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளே இல்ல. ஃபர்ஸ்ட் கமுதினும் அரோரும் ஃப்ரெண்டா இருந்தாங்க. நடுவுல வந்தது யாரு? பாரு. இவங்க வந்துட்டு இப்ப என்னால அவங்க ஃபீலிங்ஸ் விளையாடுறாங்க, இவங்க ஃபீலிங்ஸ் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருவே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் யார வேணா மன்னிப்பேன், அரோரா மட்டும் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து என்ன ரொம்ப 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 ஃபீலிங்ஸ் விளையாண்டாங்க. நான் பேசுறது நான் வந்து பொசசிவ் வரேன் தெரியல, இப்ப தள்ளி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அரோராக்கு கமுதி மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு நான் சொல்லணும். ஃப்ரெண்டா தான் பேசியிருக்காங்க, ஃப்ரெண்டா தான் பழகிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் இந்த பாரு. அண்ட் கமுதின் ஒருத்தர் சொல்றாங்க. கமுதின் வந்து அதே பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அரோரா வந்து என்னோட பியூர் ஃப்ரெண்டு தான். ஒரு கட்டத்துல அவங்க பியூர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி அவங்க கொஞ்சம் வழங்கினாங்க. இப்படி ஆகிடுச்சுன்னு கமுதின்னு சொல்றாங்க. அதுக்கு பாரு வந்து இதான் வேணா கட் பண்ணுங்க, கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாரு இந்த இடத்துல கட் பண்றாங்க. அப்புறம் அந்த இடத்துல கமுதி ஒன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல என்ன பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கிடையாது, அவங்க ஃப்ரெண்டு, நீ வந்து மோர் தென் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மணி பாக்ஸ் சம்பவத்துக்கு வராங்க. மணி பாக்ஸ் சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கானா வினோத்தை என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, நான் தான் மணி பாக்ஸ் எடுத்தேன். மணி பாக்ஸ் எடுத்து கானா வினோத்தை ஏன் எடுத்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் இருக்க கஷ்டம், அவர் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி தான் எடுத்தாரு. ஆனா இப்போ வந்து என்ன ஃப்ரேம் பண்றாங்க, என்னத்தை கொண்டு போறாங்க, என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாரு அரோரா தான் இவங்க ரெண்டு பேர் அரோரா தான் ஏதோ மைண்ட குழப்பி வந்து மணி பாக்ஸ் எடுக்க வச்சிருக்காங்க. கானா விட்டு மணி பாக்ஸ் தாங்கிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லி கமுதின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தான் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் கமுதி கேட்கறாரு, எனக்கு உட்காந்து அழுதும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கமுதின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கமுதினே கேட்கறாரு, உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கறாரு. அதுக்கு நானும் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா பாரு எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா பாரு எவ்வளவுதான் பேசினாலும் வினோத் மேல இருக்கும் உங்களுக்கு குறையா இருந்தாங்க தெரியும். ஏன்னா அவங்க மறக்க வேண்டிய ஆளாவுங்க. இந்த சம்பவத்துல இவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா அவங்க மணி பாக்ஸ் எடுக்க விட்டுருக்க மாட்டாங்களா? என்னதான் நடந்தாலும் அந்த அமௌண்ட் ஏறினா மணி பாக்ஸ் போயிருக்கும், யார் கைக்காச்சும் போயிருக்கும் மணி பாக்ஸ், அது மட்டும் நல்லா தெரியும். எல்லாத்தையும் இவங்க வந்துட்டு இது இருந்து நான் பண்ணிருப்பேன், இப்படி பண்ணிருப்பேன், அது அப்படி போயிருந்தா அப்படி பண்ணிருப்பேன், எல்லாத்தையும் அங்க பண்ணி முடிச்சுட்டு இங்க வந்து பேச ஒரு பிரோஜனம் இல்லை தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாரு சொல்றாங்க, நான் வந்து வினோத் அண்ணா மேல ஒரே ஒரு கோவம் தான், வெளில வரப்ப அப்படி சொன்னாங்களா அதான் அந்த கோவம் தான், மத்தபடி வினோத் அண்ணா மேல கோவமே இல்ல அப்படின்னு பாரு சொல்லியிருக்காங்க. அது பாரு இன்னும் ஆட் பண்றாங்க, எனக்கு உன் ஃப்ரெண்ட் ஆச்சு, அப்போ எப்படி நான் கோவமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்பிள்ஸ் இன்டர்வியூ பத்தி பேசிருக்காங்க. யார் பிரசிடென்ட் சாண்ட்ரா பிரசிடென்ட் பத்தி பேசிருக்காங்க. இந்த இன்டர்வியூல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனா ரெட் கார்டு வாங்கிட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி இங்க பேசுறாங்க. நாங்க யார் எங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது நீங்க கேட்க நீங்க ஒன்னும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் இப்ப சொல்லியிருக்காங்க அந்த பாட்காஸ்ட்ல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இவங்களே கிரியேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன லைவ்ல நான் பார்க்கல, நீங்க பார்த்து நீங்க ஆச்சு கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அரோரா உங்களுக்கு பேசிக்கிட்டாங்க, அவங்களுக்கு காசு இல்லைன்னா நம்ம காசு எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆனா அப்படி பேசும்போது தெரியல அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு காசு வருமா வராத என்ன பண்றது, அவங்க ரொம்ப இதுல இருக்காங்களே அப்படி பேசியிருந்தவங்க இப்ப வந்து இப்படி சொல்றாங்க. இது ரெண்டு பேர் கோவம் வராங்களாம், பாரு கமுதி ரெண்டு பேர் கோவம் வராங்களாம். அந்த பாட்காஸ்ட்ல காட்டுறாங்களாம் நாங்க கோவமா இருக்கோம் அப்படின்ட்டு. நல்லது காலடா. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன் யாரு கூடயுமே டச்ல இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 4-5 பேர் தவிர. அது யாருன்னு கேட்டீங்கன்னா கமுதீன், கானா வினோத், திவாகர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா பாருவோட சிஸ்டர் செல்லப்பிள்ளை வியானா, இவங்க கூட தான் டச்ல இருப்பாங்களாம், மத்த யாரு கூட இருக்க மாட்டாங்களா. இவங்களே போனாலும் யாருமே இவங்க கூட டச்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இவங்க வந்து யாரு கூட டச்ல இருக்க மாட்டாங்களா. அது மட்டும் இல்லாம வியானா வந்து போயிட்டு உள்ள போயிட்டு எல்லா முடிஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணாங்களா, அது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணது கரெக்டான விஷயம் தான், நல்லா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஆனா உள்ள நீங்க இருந்தாலும் உங்களையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ஏதோ தப்பிச்சு வெளில வந்துட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டுவாங்க. ஏன்னா பாதி எக்ஸ்போஸ் ஆனோட வெளில வந்துட்டீங்கன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. பாதியே அவ்வளவு இருக்கணும், மீதி இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அவ்வளவுதான் காலியா இருப்பீங்க. இவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால வியானா கூட வந்து ரொம்ப வியானா செல்ல பிள்ளை என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா பாரு வந்து யாரையுமே மறக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நான் இங்க போறேன் அங்க போறேன், நான் வந்து எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் ஒன்னால எல்லாத்துமே வன்மத்துல இருக்காங்க, கோவத்துல இருக்காங்க, பொறாமையில இருக்காங்க. எப்படி டைட்டில் போச்சு, எப்படி இவங்க எப்படி இதை எடுத்தாங்க, எப்படி இவங்க டிடிஎஃப் எடுத்தாங்க, என்னைக்கு யார் ரெட் கார்டு கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. பொறாமையின் உச்சத்தில் பாரு அப்படிதான் இருக்குது. சோ இதெல்லாம் இப்ப நடந்திருக்கு. இந்த பாட்காஸ்ட் தான் இருக்கு இப்ப நீ கேட்ட வீடியோ. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுவோம். அது யார பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தமிழ்நாட்டுல எந்த மூலையில என்ன குறை இருந்தாலும் எனக்கு தெரியப்படும், நான் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோ சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த வீடியோ
ரிலீஸ் ஆகப்போ அந்த வீடியோ ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் அந்த வீடியோ நான் ஷெடியூல மாத்தி போட்ட வரையும் இருந்தாச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ போட்டு நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து வரும். அது என்ன பாத்தீங்கன்னா போன வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மூவி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு அப்டேட் நிறைய அப்டேட் வந்திருக்கு. எல்லாமே போயிருக்காங்க. எல்லாமே மூவி அப்டேட் சொல்ல இருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு வருது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.